ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக்கீரை பருப்பு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாவும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். பாலக்கீரையில் அயனும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்தது மெஷரிங் கப்பில் 1/3 கப் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவு பருப்புக்கு நான் இன்றைக்கி 2 சின்ன கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். பெரிய கட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு கட்டு சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்திட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். பருப்பு சீக்கிரமாக வேகிறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். விளக்கெண்ணெய் இல்லாட்டி நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க தனியா சீரகத்தூளை இது கூட சேர்த்திட்டு 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்தி ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தனியாவும் சீரகமும் சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படும். அது நிறையா பேருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம முதல்ல பொடிச்சு சேர்த்திட்டோம். அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளி இது கூட சேர்த்திட்டு பருப்பு நல்லா வேகிற வரைக்கும் விட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ பருப்புக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி இருக்க மாதிரி பார்த்து மிச்சத்தை வடித்து எடுத்துக்கலாம். கீரையும் வெந்து நல்லா தண்ணி விடுங்கிறதுனால பருப்பில் கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தி பண்ணோன்னா கீரை ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தி நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே மாற்றி பருப்பில் கொட்டிடலாம். எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்திக்கலாம். கீரையை நீங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாலக்கீரை வாங்குறப்ப நல்லா எலசாக பார்த்து வாங்குங்க. தண்டு பெருசாக இருக்க மாதிரி வாங்கினோன்னா அது முத்தின கீரையாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்காது. கீரை நல்லா வதங்கி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது கீரையும் பருப்பையும் ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு சூடான சாதத்தோட நெய் சேர்த்தி பரிமாறிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாலக்கீரை பருப்பு மசியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அத்தன்டிக் சவுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.